பித்தலாட்டங்கள்லாம் பண்ணிவிடலாம். பண்ணினா அது என்ன பண்ணும் தெரியுமோ, இன்னென்ன துக்கத்தை கொண்டு கொடுக்குங்கிறாள். பர்த்தாவை இழந்த பத்னி எப்படி கதறுகளோ, பிரியா பத்யாவிஹீனாயா அபுத்ராயாச்சயதுக்கம் குழந்தை இல்லாமல் ஒரு ஸ்திரீ இருந்தாலேயானா அவன் மனசு என்ன தாபப்படுமோ. ராத்திரி படுத்துட்டு இருக்கான், காட்டுல படுத்துட்டு இருக்கும் ஒரு கிளி வந்து இவனை மோந்து பார்த்தது, கண்ணை திறந்து பார்த்துட்டான். கிளி இவனை கடிச்சு பிடிச்சதுன்னு சொல்லல, கடிச்சுட்டா அப்புறம் போயிட்டான். அப்புறம் அவனை பத்தி பேச்சே இல்லை. அது மோந்து பார்த்தா அது உடனே என்ன பண்ணும், பொன்னாடையா போத்தோம், அது சந்தனமா பூசம் கிளி. அப்போ அவன் மனசு எப்படி பதட்டத்தை அடையுமோ அப்படி பொய்ச்சாட்சி சொன்னவன் பித்தலாட்டம் பண்ணவன் போய் வைக்கணும்னு அப்படி துக்கப்படுவான். துக்கம் கல்யாணம் பண்ணிட்டு பத்னியோட கூட அழகா குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தான். 3-4 மாசமா சந்தோஷமா இருந்தான். மெட்ராஸுக்கு போயிட்டு 10 நாள்ல வரையும் உனக்கு ஒரு வயிறு அட்டிகை வாங்கிட்டு பரப்பிட்டு போனான். பணத்தை எடுத்துட்டு இந்த அம்மா வயிறு அட்டிகை வரப்போறதுன்னு நான் வாத்தியாரை விட்டு நாள் பார்க்க சொல்லிட்டு இருக்கா. யோகா நல்லா இருக்கா, இன்னைக்கு போட்டுக்கலாமா, கருணாள் இல்லாம இருக்கான்னு அவரும் 3 நாள் பார்த்து சொல்லியிருக்கார். 10 நாள் ஆச்சு வரல, 12 நாள் ஆச்சு வரல, 14ஆம் நாள் அங்க இருந்து கார்ல வந்தான். வரபோது ஒரு பொண்ணை கூட அடிச்சு வந்தான். என்னன்னு காட்டா, கல்யாணம் பண்ணிட்டே நேற்றுக்கிட்டான். இவன் நகை போட்டுக்கிறதுக்கு நாள் பார்த்த அன்னைக்கு அவன் இன்னொத்திய கல்யாணம் பண்ணி வந்திருக்கான். அத்தியூடையா இருக்காளே, முதல்ல கல்யாணம் பண்ணப்பட்ட பெண் அவ எப்படி அழுவலோ இன்னைக்கு ராத்திரி அது மாதிரி அழுவனா. பொய்ச்சாட்சி வந்தவன் அத்தியூடாயாச்சயதுக்கம் ஏதானி வை சமான்யாஹு நம் மனசுல புரிஞ்சுக்கணும். சமீபத்துல ஒரு ஊர்ல பாகவதம் சொல்லணும்னு கூப்பிட்டாள். என்ன ராமாயணம் சொன்னேன், பாகவதம் சொல்லணும்னு சொன்னாள். அந்த ஊர்ல ஒருத்தர் அங்க ஆத்திரையே சொல்லணும்னா பெரிய வீடு. நான் ஆராத்துல இறங்கிருக்கேனோ வந்து அவசியம் சொல்லணும் ஆத்திரே ஆகும்னு சொல்லிவிட்டு நான் ஆஹான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த போனதுக்கு அப்புறம் ஆத்திர போய் நீங்க சொல்லக்கூடாது. அது என்னன்னு கேட்டேன். கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து 30 வருஷமா தள்ளி வச்சிருக்கேன். தப்பு தண்டா வந்து சம்சாரத்தை தள்ளி வச்ச வீட்டுல போய் நீங்க சொல்லலாமா போலாமா? ஏன்னா அவன் இருக்கிற போது பிரமாதமா ஆகும். இப்போ வந்து இப்படி சொல்றீங்களே, இனிமே நான் மாத்த மாட்டேன், நானா வாத்திர சாப்பிடறதா நான் ஒத்துக்கல, நான் தனியாக வச்சுக்க போறேன்னு சொல்லிருக்கேன், சொல்லத்தான் போறேன்னு. உடனே தெருவுல இருக்கிறவா, அதுவும் வந்து அது ஒரு நகரம் தான், அது தலை கொண்டு சொல்லுக்கணும் இல்லையா, ஏதாவது சொல்லுவோம், அதுக்கெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை. அதுதான் போய் ஆரம்பிச்சு சொன்னேன். நான் தனியா ஜாகதான் வச்சுட்டு வந்தேன். 3 நாள் ஆச்சு கதை. அவர் ஒண்ணு சொன்னார், பூஜை மட்டும் எங்க ஆத்திர பண்ணோம்னா சரி பண்றேன்னு சொல்லி பண்ணேன். நைவேத்தியம் அடுத்த ஜாகையில இருந்து வந்துடும். இப்படி நடந்துட்டு இருந்தது. 3ஆம் நாள் வந்து அவரும் பாதாவும் வந்து உட்கார்ந்தது. திருப்தியா இருக்கா, எங்க ஆத்துல பூஜை பண்றேன்னா என்ன வேணும் திருப்தி, அம்பாளை பூஜை பண்றேன், ஆவாகனம் பண்றவங்கலாம் என் கை விடவிடன்னு நடக்கிறது, சுமங்கலி அழுதுன்னு இருக்கா, திருப்தி அதுங்கணும்னு 2 பேரும் போன அழுதான். நல்லவாழவா இன்னமும் பாப்பம், வேற என்னத்த சொல்றது, நல்லவாழ் ஒரு தப்பு பண்ணா வேற என்னத்த சொல்றது, தெய்வமே மாத்திர காரணம். உடனே என்னன்னு கேட்டாள். பூஜையில பாதியில பேசுறதுல நீ பேசினேன், தந்தி அடிச்சோ நீங்க நேரம் போயோ கூப்பிட்டு வரணும்னு எங்களுக்கு வக்கமா இருக்கு, நீங்க தந்தி அடிங்கோண்டா. நானே தந்தி அடிச்சேன். உடனே இங்க இருந்த சந்தியாலயமே உள்ள 5 நாள் கல்யாணம் ஆகி பரப்பிட்டு போன குழந்தைதான் பார்க்கவே இல்லை. அப்புறம் உடனே அங்க இருந்து 7,000-8,000 ரூபாய்க்கு ஷீரோட கூட வா கார்ல இன்னும் நிற்கிறா. தன் சம்சாரம்னு அவனுக்கே தெரியல. இன்னும் 30 வருஷம் ஆச்சான். இந்த 30 வருஷம் ஆச்சுன்னா அது நேரம் பார்த்துக்க கூடாது, அது ஒரு தொந்தரவு உண்டு. அப்புறம் விசாரிக்கிற போது இங்கேயோ மயிலாப்பூர் கோவில்ல ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னத்தையோ சொன்னா சார் தான் இது இனிமே இதுக்கெல்லாம் இனிமே பரிகாரம் தருன்னு இருந்தேன். இன்னும் சக்தி பூர்த்தியாகி சதாபிஷேகம் வரப்போகுது, இதுல இனிமே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியுமான்னு. அப்புறம் உடனே ஆத்துல வந்து அந்த பொண்ணு அழுதாளாம், நான் இனிமே பர்த்தாவை பார்க்க போறதாவே நினைக்கல, அவளாலாம் இப்படி இருந்ததுன்னு. அப்புறம் ஊர்ல 6 வாரத்துல சொல்லப்படாதுன்னு நானும் அவெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுனா, நீங்க போய் சொன்னதுனாலதான் அந்த குடும்பமாச்சு. அப்புறம் பிரியமா இருக்கான்னு வச்சுக்கோ. இப்ப அவன் சொன்னதெல்லாம் கேட்கறான். அவன் போ மார்க்கெட்டுக்குன்னா ஓடுறேங்கிறான், கெஸ்ட்ங்கிறான். 30 வருஷமா அவனை தள்ளி வச்ச அபராதத்தை இப்போ பிரதி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சொல்றேன், ஸ்திரீகள் கண்ணில் ஜலம் வர முடியா பண்ணவே விடாது. அது ரொம்ப தலைமுறை பாதிக்கும். அதுல வந்து ரொம்ப பயப்படலாம்.
அதனாலதான் ரிஷிகள் கல்யாண பிரகரணம் சொல்லும்போது ஒரு பொண்ணை பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னா நிர்பந்தம் பண்ணாதேன்னு. அப்புறம் எங்க அப்பா சொன்னா பண்ணினேன்னு அந்த பொண்ணை இருக்கிற மட்டும் அடிச்சுட்டு இருப்பான். அன்னம் வித்யாச்ச கன்யாச்ச சனர்த்திபியோ நதீயத்தை. சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா நம்ம மாத்திர வெளியில் போன்னு சொல்லிவிடுங்க. எங்கிட்ட வித்த கத்துக்க இஷ்டம் இல்லைன்னா உடனே டிக்கெட் வாங்கி ஊருக்கு அனுப்புங்க. கல்யாணம் பண்ணிக்க இந்த பொண்ணை பண்ணிக்க மாட்டேன்னா எனக்கா நீ பண்ணிக்கணும். உனக்கா பண்ணிக்கணும்னா நீ தான் பண்ணிக்கணும். எனக்காக பண்ணிக்கொண்டு போய் சொல்லலாமோ? சொல்லக்கூடாது. அவன் வேற ஏதாவது காரணம் சொன்னா, பணங்காச காரணம் சொன்னா, அப்பா பணங்காசு பெருசு இல்லடா நம்ம குடும்பத்துக்கு, சத்குடும்பத்தில இருந்து வர கண்ணிக்கு தாண்டா பெருசுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த பொண்ணு இஷ்டம் இல்லைன்னு நிர்பந்தம் பண்ணாதேன்னு. பாக்கி தானங்கள்லாம் காக்காதவனுக்கு கொடு. அயாச்சிதானி ஜெயானி சர்வதானானி செய்வை. அன்னம் வித்யாச்ச கன்யாச்ச சனர்த்திபியோ நதீயத்தை. உங்க பிராதுட்டா இஷ்டமில்லாதவனுக்கு தான பிரகரணத்துல ரிஷிகள் தீர்க்க தரிசிகளோ சர்வஜா, அவளுக்கு எல்லாம் தெரியும்.